எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை இந்த மண்ணில் நிலவிய அரசியலை முற்றுமுழுதாக அகற்றி ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்பி ஒரு நல்ல ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்ற பெரும் கனவோடு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். எங்கள் பயணம் மிக நீண்ட தூரம் கொண்டது. 15 ஆண்டுகளாக நாடெங்கிலும் நடந்து வருகிறோம். என் அன்பு பெற்றோர்களே, தேர்தல் அரசியலில் 10வது ஆண்டில் நிற்கிறோம். என் பாசத்திற்குரிய என் பெற்றோர்களே, உயிருக்கினி என் உடன் பிறந்தார்களே, உலகெங்கிலும் மாறுதல் என்பது இப்படித்தான் நிகழ்ந்திருக்கிறது. பல்வேறு நாடுகளில் அடிமைப்பட்டு கிடக்கிற தேசிய இனங்கள், உரிமை இழந்து அடிமையாக இருந்த தேசிய இனங்கள் எல்லாம் ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலமாக, அரசியல் புரட்சியின் மூலமாக விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிறது. ஆனால் பன்னெடுங்காலமாக என் அன்னை தமிழ் இனம் உரிமை இழந்த அடிமையாக வாழ்வதற்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பெரும் துயரமும் அவலமும். வரலாற்றில் ஒரு பெருமைப்பட வாழ்ந்த ஒரு மூத்த இனம் இன்று சிறுமைப்பட்டு வீழ்ந்து கிடக்கிறது. தன்மானத்திற்கான இயக்கம் கண்ட ஒரு இனம் அவமான சின்னமாக இன்று அலைகிறது. சுயமரியாதைக்கு கட்சி கண்ட இனம் அவமரியாதையின் அடையாளமாக இன்று அலைகிறது. உலகிற்கே சோறு போட்ட இனம், அறிவியல், நாகரிகம், வேளாண்மை, தொழில்நுட்பம், கலை, பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம் இன்று 1/2 கிலோ அரிசிக்கும், வேட்டிக்கும், சேலைக்கும், 5க்கும் 10க்கும் அல்லாடி கொண்டிருப்பதை பார்க்கிற போது ஒரு தன்மானமிக்க தமிழ் மக்கள் எப்படி இதை சகித்துக் கொள்கிறார்கள்? ஒரு அறிவு சமூகம் இதை எப்படி மறந்து கடந்து போகிறது என்று நினைக்கிற போது மிகுந்த துயரமாக இருக்கிறது. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நீண்ட காலமாக நாங்கள் அதைத்தான் உணர்த்தி கொண்டு வருகிறோம். என் அன்பு சொந்தங்களிடத்திலே நாம் அடிமைகள். அன்னை தாய் நிலத்திலே நமக்கென்று ஒரு அரசியல் இல்லை, நமக்கென்று ஒரு அதிகாரம் இல்லை, எந்த உரிமையும் நம்மிடத்தில் இல்லை. இந்த அதிகாரம் நமக்கானது இல்லை.